மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் 140 கோடி மக்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தல் என்பது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலையா? தேர்தல் ஆணையத்தின் வேலை. மேலும் அரசியல் கட்சிகள் செய்ய முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை நிதி ஆதாரம் இல்லாமல் கொடுத்தால் அது மக்களை ஏமாற்றும் வேலை. அரசியல் கட்சியின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இது பற்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? மேலும் தேர்தல் என்ன என்று தெரியாத அப்பாவி ஏழை எளிய மக்களிடம் பணமும், செய்ய முடியாத தேர்தல் வாக்குறுதிகளும், நிதி ஆதாரம் இல்லாமல் வாக்குறுதிகளும் கொடுத்து மக்களின் வாக்குரிமையை காங்கிரஸ் கட்சி நடந்து முடிந்த தேர்தலில் ஏமாற்றி இருக்கிறது. அது என்ன என்றால், ஆண்டுக்கு 1 லட்சம் மற்றும் வேலைவாய்ப்பு, இப்படி செய்ய முடியாத திட்டங்கள் சொல்லி மக்களிடம் ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் எப்படி மக்களுக்கு செய்வீர்கள் என்பதை அப்போதே இவர்களுடைய அறிவிப்புகளை, அதன் நிதி ஆதாரம் பற்றி கேள்வி கேட்க வேண்டும். இது பற்றி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அரசியல் கட்சிகள் இலவச அறிவிப்புகளை சொல்லி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி கொண்டு வருகிறது. இதனால் நம்பி வாக்களித்த மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை இச்செய்தியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் அரசியல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்றும் வேலையும் அல்ல, அது எப்படியும் பேசும் திறமையும் அல்ல. அதனால் தேர்தல் ஆணையம் இப்பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு சென்று கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தேர்தல் விதிமுறை சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும். மேலும் இலவச அறிவிப்புகளை மற்றும் செய்ய முடியாத திட்டங்களை வாக்காளர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பது 140 கோடி மக்களை அரசியல் கட்சிகள், தேர்தல் என்பது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலை அல்ல. இது பற்றி மக்கள் அதிகாரம் நாட்டு மக்களின் நலனில் பலமுறை இணையதளத்திலும் பத்திரிகைகளிலும் கட்டுரையாக வெளியிட்டுள்ளேன். ஆனால் தேர்தல் ஆணையம் இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பது நாட்டு மக்களின் நலனுக்கு எதிரானது. மேலும் அப்படிப்பட்ட தேர்தல் நடத்துவது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலைதான் தேர்தல் ஆணையத்தின் வேலையா என்பது வாக்காளர்களின் முக்கிய கேள்வி. 1 லட்சம் ஊதியத்தோட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி, அதுக்கப்புறம் இப்ப நம்ம 1 லட்சம் ஆண்டுக்கு மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி தொகையா கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கடன்கள் எல்லாம், விவசாய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு தினக்கூலி இருக்குல்ல, அதை ஒரு 400 ரூபாயா உயர்த்துவோம். அப்படிங்கக்கூடிய சில கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி உத்தரவாத பத்திரம் எழுதி எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுனையும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு பத்திரத்தை அவங்க சார்பா நாங்க இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து உங்களுக்கு தர்றோம். சரியா? அம்மா பேர் சொல்லுங்க. அருள். 1 லட்சம் ரூபாய் உத்தரவாத பணம் எங்கே? ராகுலின் அலுவலகம் முற்றுகை. அப்பாவி மக்களா இருக்காங்களே. காங்கிரஸ் கட்சி அளித்த ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பியா இத்தனை பேர் ஓட்டு போட்டார்கள் என வியக்கும் அளவு நடந்துள்ளது ஒரு சம்பவம். ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் பெண் தலைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் பல வீடுகளுக்கு உத்தரவாத அட்டைகளை விநியோகித்தது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாத அட்டைக்கான பெண்கள் வரிசையில் நிற்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் லக்னோவில் பல பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே வரிசையில் நின்று பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்த உத்தரவாத அட்டைகளை கையில் ஏந்தியபடி 1 லட்சம் ரூபாயை வசூலிக்க வரிசையில் நின்ற சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் தலைவிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படும் என காங்கிரஸ் பல வீடுகளுக்கு உத்தரவாத அட்டைகளை வழங்கியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நாளே கடும் வெயிலில் லக்னோவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே ஏராளமான முஸ்லிம் பெண்கள் அணிவகுத்து நின்றனர். சில பெண்கள் உத்தரவாத அட்டைகள் கோரிய நிலையில்
அவற்றை பெற்றவர்கள் தங்கள் கணக்கில் பணத்தை பெறுவதற்கு முன்படிவங்களை சமர்ப்பித்தனர். சில பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து பணத்தை பெறுவதற்கான விவரங்களுடன் தங்கள் படிவங்களை சமர்ப்பித்த பிறகு ரசீதுகளை பெற்றதாக கூறினர். காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களின் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 8500 நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று உறுதியளித்தது. இத்திட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கர்நாடக அரசின் கிரகலட்சுமி உத்தரவாத திட்டத்தை போன்றது. இதில் ஏழை குடும்பங்களின் பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. சமீபத்தில் பெங்களூருவில் உள்ள பொது அஞ்சலகத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தங்கள் கணக்குகளில் மாதந்தோறும் 8500 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று எதிர்பார்த்து பல பெண்கள் கணக்குகளை தொடங்க விரைந்தனர். கருத்து கணிப்புகளை மீறி இண்டி கூட்டணி 234 இடங்களை கைப்பற்றிய நிலையில் NDA அடுத்த அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையான 272 இடங்களை தாண்டியது. இந்த நிலையில் பெண்கள் 1 லட்சம் தர வேண்டும் என்று குவிந்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி